ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேலுக்கு சம் டிப்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது சிஏபி HCM அண்ட் ஏஎஸ்ஐக்கான எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்குமே எப்படியெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஒவ்வொரு பார்ட்லையும் எதெல்லாம் டஃப் எதெல்லாம் ஈஸி, ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜும் அண்ட் இங்கிலீஷும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் இந்த டிப்ஸ்லாம் சொல்கிறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த மட்டும் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு இதுலேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? இதுலேருந்து நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில்லிங் பிளாங்க்ஸ்னு சொல்லிட்டு இந்த எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல் இதுலேருந்தே மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. இதோட ஷார்ட்கட்ஸ் என்ன, அப்புறம் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு பேஜ் ஓப்பன் நீங்கள் எதை வந்து கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் அந்த எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி பழகி இருந்தால் உங்களுக்கு தெரியும். இல்லை எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு புக் வாங்கிட்டு பேசாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு புக் வாங்கிக்கோங்க. அதில் வந்து தனித்தனியாக எக்ஸலு, அப்புறம் வேர்டு இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட்ஸ் என்ன, அப்புறம் வந்து இப்போ புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ணணும், ரெண்டாவது வந்து எடிட் பண்ணிட்டா என்ன பண்ணணும், கட் காப்பி பாஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய அதில் வந்து புக்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அப்படி படிக்கணும்னாலும் படிச்சுக்கோங்க. ஆனால் இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் வருது, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் எனி ஒன்று சரிங்களா? அது வந்து என்னென்ன ஷார்ட்கட்ஸில் இருக்குது. இப்போ வந்து கண்ட்ரோல் சின்னா காப்பி, கண்ட்ரோல் வினா பேஸ்ட்டு, கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு, அந்த மாதிரி சொல்லிட்டு சின்ன சின்ன அந்த ஷார்ட்கட்ஸ் தான் கேட்குறாங்க. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன்ஸ் அந்த இப்போ யூஎஸ்பினா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன, அந்த மாதிரி தான். யூஎஸ்பி, பேன், அப்புறம் யூஆர்எல், அந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நிறையா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மானிட்டர் இருக்கும், சிபியூ இருக்கும், கீபோர்டு இருக்கும், மவுஸ் இருக்கும், ஸ்பீக்கர், இந்த மாதிரி வந்து இதில் வந்து எதெல்லாம் இன்புட் இதெல்லாம் அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபைபர் கேபிள் கம்யூனிகேஷன், இப்போ லேண்ட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நாலேஜ்னால் பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் தான். அதாவது இப்போ ஒரு கூகுள்னால் அது பேர் என்ன, அது வந்து சர்ச் இன்ஜின். அதாவது கூகுளில் நம்ம இதனால சர்ச் பண்ணி நமக்கு தேவையான டீட்டெயில் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான். யூடியூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான். சரிங்களா? நிறைய அதாவது வாட்ஸ்அப்னால் அது எதுக்கு யூஸ் ஆகும், ஃபேஸ்புக்னால் எதுக்கு யூஸ் ஆகும், யூடியூப்னால் எதுக்கு யூஸ் ஆகும், கூகுள்னால் எதுக்கு யூஸ் ஆகும், அந்தமாதிரி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நமக்கு பேசிக்காக ஃபோன் யூஸ் பண்ணாலும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்தமாரி கொஸ்டின்ஸும் நிறையா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விண்டோஸில் இருக்குது, ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விண்டோஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெமரியில் வந்து இந்த ரேம், ரோமு, இஇபி ரோம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இதோட ஃபங்க்ஷன் என்ன, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கேட்குறாங்க. அதாவது ரேம்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன பண்ணும், ரீட் ஒன்லி மெமரி, அதாவது ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அந்த மாதிரி இது வந்து என்னென்ன பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் இதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பேசிக் தான். சரிங்களா? அதாவது ஒரு சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே பேசிக் தான். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? பெருசாக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நீங்கள் போட்டு பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் நோட்ஸ் எடுத்து படிக்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், யூடியூப் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே உங்களால் இப்போ நிலைமைக்கு படிக்க முடியலன்னா தயவு செஞ்சு ஒரு புக் வாங்கிக்கணும். புக் வாங்கி அதையாச்சும் மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த எக்ஸலு, வேர்டு எல்லாமே அதில் இருக்கும். இன்புட் அவுட்புட் வாய்ஸ், அப்புறம் இன்டர்நெட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து புக்கில் இருக்கும். அதையும் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜை பொறுத்த மட்டும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண டாபிக். நீங்கள் வந்து அதில் தான் பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்களா? நீங்கள் வந்து டிஃபென்ஸ் எக்ஸாம்னு இறங்கிட்டீங்கன்னா அந்த இங்கிலீஷ் நாலேஜ்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ தான் அந்த எஸ்எஸ்சி ஜிடி இந்த எக்ஸாம்லாம் தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 வருஷமாக தமிழில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுவுமே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் இங்கிலீஷை பார்த்து பயப்படுறவங்களா இருந்தால் டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து தகுதி இல்லை. சரிங்களா? இங்கிலீஷை பார்த்து யாருமே பயப்படாதீங்க. ஈஸி தான். நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக ஒரு புக்ஸோ ஏதாவது ரீட் பண்ணி பார்த்துருந்தாலே உங்களுக்கே புரியும். சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள். இருக்கிறதுல ஈஸியான டாபிக் இங்கிலீஷில், யாரும் பயப்படாதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எரர்லேருந்து குறைஞ்சது ஒரு 4 கொஸ்டின்கிட்ட வருது. 20 கொஸ்டினில் 4 கொஸ்டின்ட்டே ஸ்பெல்லிங் எரர்லேருந்து வருது. நமக்கு இந்த எக்ஸாம் வந்து 1.25 மணி நேரம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிதானமாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரீட் பண்ணாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கொடுத்துருக்க டாபிக் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ற டாபிக் இதெல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா இடியம்ஸும் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான். இடியம்ஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். சந்திரமேக்ஸரோட ஆப்பில் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த 200 கொஸ்டின் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்படியே வரலைனாலும் அந்த 200 கொஸ்டின் நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஆப்ஷனை ஒமிட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். நான் ஏன் அந்த 200 கொஸ்டின் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, போன வட்டம் அதாவது இந்த வட்டம் ஜிடி எக்ஸாமில் எனக்கு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இடியம்ஸ்லேருந்து அதுலேருந்து ஒரே கொஸ்டின் வந்துச்சு. நான் அதான் படிச்சுட்டு போனேன். அந்த படிச்சுட்டு போன ஒரு கொஸ்டின் இடியம்ஸ்லேருந்து வந்துச்சு. அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.
ஃபில்லிங் பிளாங்க்கும் சேம் அதே தான். நீங்கள் வந்து ஃபில்லிங் பிளாங்க் வந்து ஒரு கொஸ்டினை 4 தடவை ரீட் 4 தடவை 5 தடவை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகும் இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. பேசிக் கிராமர் நாலேஜ் இருந்தாலே இந்த நான் கொடுத்துருக்க டாப்பிக்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த கிராமர் டாபிக் இல்லைனா கிராஷ் கோர்சஸ் ஏதாவது லைட்டாக பாருங்கள். பார்த்துட்டு வந்து ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக தான் தோணும். நீங்கள் வந்து கிராமர் நாலேஜே இல்லை, எனக்கு வந்து இங்கிலீஷே இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன்றவங்க வந்து தயவு செஞ்சு கிராமர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தயவு செஞ்சு எதுவுமே புரியாது உங்களுக்கு வந்து. அதனால சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் இங்கிலீஷ் பார்க்குறோன்ட்டு சொல்கிறவங்க வந்து கிராமர் நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வாங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு 4ஓட 5ஓட ரீட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இதான் ஆன்சர் வருதுன்னு தோணுதுன்னு வச்சிங்கன்னா அது தப்பாக தான் போய் முடியும். நமக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு இடத்தையும் நம்ம வந்து அடைய முடியும். சரிங்களா? பேசிக் நாலேஜே இல்லைன்னா அந்த பேசிக் நாலேஜை ஃபஸ்ட் நம்ம வந்து வளர்த்துக்கணும். வளர்த்த பிறகு அடுத்தடுத்த படியிலே நம்ம வந்து கடந்து போகலாம். சரிங்களா? 10 படி ஏறணும்னா நம்ம 10ஆவது படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மொதல் படியை பார்த்தாலே போதும், நம்ம அடுத்தடுத்த படி ஏறி போயிடலாம். அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சேம் தான். சரிங்களா? ஒரு ஃபில்லிங் பிளாங்க் மாரி கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸ் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க, பிளாக்ல நோட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள், இல்லைனா நோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்க்கும்போதே அந்த கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கே புரியும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அதை 4, 5 தடவை ரீட் பண்ணி பாருங்கள். நமக்கு டைமிங் ரொம்ப இருக்குது இதில் வந்து. அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஜம்பிள் ஆர்டர், அதாவது பசில் மாரி. அதாவது 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்லேயும் 4 சென்டென்ஸ் இருக்கும். அந்த 4 சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஆர்டராக அடுக்கி அதை ஒரு பேரா மாரி அடுக்கணும். அதை வந்து ஏபிசிடியில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். சரிங்களா? ஆன்சர் வந்து ஏபிசிடியில் இருக்கும். அந்த ஏபிசிடியில் வந்து எந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு மீனிங் ஃபுல்லாக ஒரு பேரா வந்து இதில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் அதுவுமே சரி, இந்த 4 ஆப்ஷனையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட் வரும், செகண்ட் வரும், எது லாஸ்ட் வரும்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு புரியும். ஒரு கொஸ்டின் எடுத்தால் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் 4 தடவை 5 தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்ல வராங்கன்றது புரிய வரும். புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது, எது ஒமிட் பண்ணலாம், எது ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்டு நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். க்ளோஸ் டெஸ்ட் வந்து ஒரு பேரா மாரி தான் இருக்கும். அந்த பேராவை நீங்கள் 4, 5 தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இங்கிலீஷை பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கிலீஷ் வந்து ஜிகே கொஸ்டின் மாரி மனப்பாடம் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ்ன்றது ஒரு நாலேஜ், அதாவது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் இங்கிலீஷ். சரிங்களா? நமக்கு எப்படி தமிழ் வந்து லாங்குவேஜ் பேப்பரோ அதேமாதிரி தான் இங்கிலீஷும் லாங்குவேஜ் பேப்பர் தான். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர்ன்ற பொறுத்த மட்டும் இல்லை, கிராமர்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சப்படி எல்லாமே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுமே தவிர நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால சொல்கிறேன், க்ளோஸ் டெஸ்ட் வந்து அந்த பேரா கொடுத்துருப்பாங்க. அந்த பேரா ஒரு 5, 6 தடவை கூட ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ண அந்த பேராவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது இந்த ஃபில்லிங் பேங்கில் வந்து என்னென்ன வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கே சூட்டபுளாக ஆன்சர் வந்து தோணும். அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்க டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து அதாவது இங்கிலீஷுக்கு சொல்கிறேன். இங்கிலீஷ் வந்து கிராமர் நாலேஜ் வந்து பேசிக்காக இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து அட்டன் பண்ணலாம். அதனால சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த சினானிம் ஆண்டோனிம்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு தான் போகணும். இல்லைனா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி உங்களுக்கு வந்து எதுன்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். மிச்சப்படி வந்து சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அது வந்து காணாது. அதனால் அதில் டைம் யாரும் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் நான் கொடுத்துருக்க டாபிக் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். வேறு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுக்கலாம்.